வெண்கல மணி எழுப்புகிற அந்த ஓசையை மற்றவர்களுக்கு கொடுத்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், மனம் பரப்பும் மல்லிகையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜாஸ்மின். இவர்கள் இருவரும் இரு திரிகளாக இருக்கிறார்கள். மூன்றாவது திரியாக கடவுளுடைய அருள் உங்களோடு உங்களுடைய இல்லத்திலே சேருகிற போது நீங்கள் உண்மையிலேயே மனம் பரப்பும் மலராக நீங்கள் உருவாக்குகின்ற இந்த திருக்குடும்பத்தின் வழியாக கடவுளுடைய நற்செய்தி மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியோடும் மற்றவர்களுக்கு மனம் பரப்புகிற விதத்திலுமே நீங்கள் பரப்ப முடியும். அதைத்தான் இன்றைய விழா உங்களுக்கு சொல்லுகின்றது. திருமணம் என்பது இறைவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் ஒருவர் மற்றவருக்காக முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க இருக்கிறீர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி உங்களுக்கு. எனவே தயவு செய்து நீங்கள் இதை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். நாம் கடவுளை மையப்படுத்துகிற போதுதான் நமது குடும்பம் என்பது மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற ஒப்பந்தம் அல்ல, இது உடன்படிக்கை. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று நீங்கள் பாடி கேட்டிருக்கிறீர்கள். இது பல்கலைக்கழகம் அல்ல. ஏனென்றால் வருகிறோம், படிக்கிறோம், படித்ததற்கு பிறகு பட்டம் பெற்றதற்கு பிறகு நாம் பல்கலைக்கழகத்தை விட்டு சென்று விடுகிறோம் என்பது அல்ல. இது உடன்படிக்கை, கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. இன்றைய வாசகங்களில் நாம் கேட்டதை போல இந்த உலகத்தில் கடவுள் முதலாக விரும்பியது ஆணும் பெண்ணும் தனிமையாக இருப்பது நல்லதன்று என்று ஒருவர் மற்றவருக்காக வாழ வேண்டும் என்று கடவுள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். எனவே இருக்கிற அனைத்து உடன்படிக்கைகளிலும் மிக மேலானதாக திருமணம் என்கிற உடன்படிக்கை இருக்கிறது. 10ஆம் பத்திநாதரை பற்றி சொல்லுகிற போது அவர்கள் சொல்லுவார்கள், அவர் திருத்தந்தையானதற்கு பிறகு அந்த மோதிரத்தை, திருத்தந்தையான பிறகு அவருக்கு அளிக்கப்பட்ட பார்த்து அவர் எல்லோரிடத்திலும் கொடுத்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய தாய் வருகிற போது அவரிடமும் கொடுக்கிறார். பாருங்கள் இந்த மோதிரத்தை. அதற்கு அந்த அம்மையார் சொல்லுகிறார்கள், அவர்கள் திருமணத்திலே மோதிரத்தை அணிவது வழக்கம். எனவே அவர் சொல்லுகிறார்கள், இந்த மோதிரம் இல்லை என்றால் அந்த மோதிரம் வந்திருக்கிறார். எனவே அனைத்து உடன்படிக்கைகளிலும் மிக மேலான அருள் சாதனமாக இருப்பது திருமணம். எனவே இந்த அருள் சாதனம் ஒரு உடன்படிக்கையின் நினைவாகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் ஒருவர் மற்றவருக்காக முழுவதும் உங்களை கையளிக்க வேண்டும். நீங்கள் இதிலிருந்து இணையர் என்பதை நீங்கள் மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். இருவருமே இணையானவர்கள், யாரும் யாருக்கு மேலானவர்கள் அல்ல, கீழானவர்கள் அல்ல. நீங்கள் இருவரும் இணையராக இருப்பதற்காகவே கடவுள் உங்களை படைத்திருக்கிறார். இந்த திருமண விழா என்பது உங்களுக்கு சொல்லுகிறது. எனவே நீங்கள் இருவரும் சமமானவர்கள். ஒருவர் மற்றவரை மதியுங்கள். நீங்கள் அவர்களுடைய விருப்பங்களை ஏற்று அதை நிறைவேற்றுங்கள். இரண்டாவதாக துணைவராகவும் இருக்க வேண்டும் என்பதை மனதில் இருத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவருக்கு என்ன வேண்டுமென்றாலும் அதற்கு துணையாக, கடைசி வரைக்கும் துணையாக இருப்பதற்கும், ஒருவர் மற்றவருக்காக கணவன் மனைவியும் மனைவி கணவனுக்கும் என்றென்றைக்கும் துணையாக இருப்பதற்காக நீங்கள் முயல வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையில எப்பொழுதுமே சவால்கள் நமக்கு நிறைய இருக்கும். 12 ஆண்டுகளாக காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஒருவர், அவர் மேடையிலே ஒருத்தர் சொல்றாரு, 10 நாட்களுக்குள் எனக்கு வாழ்க்கை கசந்து விட்டது. எனவே இன்னொரு திருமணம் செய்து கொண்டு நீண்ட நாட்கள் வாழ்ந்து கொண்டவரிடத்திலே அவர் கேட்கிறார், 12 ஆண்டுகள் காதலித்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம், திருமணத்திற்கு பிறகு 10 நாள் வாழ்க்கை கசந்து விட்டது. உடனே அவர் சொல்லுகிறார், நீ மனைவியிடம் தோற்க கற்றுக்கொள். அதற்கு பிறகு ஏறக்குறைய 25 ஆண்டுகள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மிக அழகாக முடித்திருக்கிறார்கள். நீங்கள் இருவரும் யாரும் யாருக்கு மேலானவர்கள் அல்ல. நீங்கள் ஒருவர் மற்றவரை உங்களுக்கு இழக்க கற்றுக்கொள்ளுங்கள். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒளி அது பலன் தராது என்று ஆண்டவர் சொல்லுவதை நீங்கள் திருமண வாழ்க்கையிலே மிக உண்மையிலேயே நீங்கள் பின்பற்ற முடியும். எனவே கணவன் மனைவிக்காக உங்களை இழப்பதற்கும் மனைவி கணவனுக்காக தன்னை இழப்பதற்கும் தயாராக இருக்கிற போது பொருளுள்ள விதமாக மகிழ்ச்சியுள்ள குடும்பமாக, மற்றவர்களுக்கு கிறிஸ்துவினுடைய அன்பை அறிவிக்கின்ற குடும்பமாக அது இருக்கும். எனவே நீங்கள் அதை மனதில் இருத்தி தினமும் நீங்கள் ஒருவர் மற்றவருக்காக ஜெபியுங்கள், சேர்ந்து ஜெபியுங்கள். தொபியாசு தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து செபித்த ஜெபத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது வாசிக்க ஆசைப்படுகின்றேன். எனவே தோபித் நூலிலே 8வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மிக அற்புதமான ஜெபம் இது உங்களுடைய வாழ்க்கையிலே தினமும் நீங்கள் சேர்ந்து ஜெபிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஜெபம் இவ்வாறு சொல்லுகிறது, எங்கள் மூதாதையர் இறைவா போற்றி, உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி, வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்து மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்ததொரு துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். இப்பொழுது என் உறவினர் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று.
நேர்மையான நோக்கத்தோடு தான் என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும் என்று ஜெபிக்கிறார்கள். அதற்கு பிறகு இருவரும் ஆமேன் ஆமேன் என்று கூறினர் என்று நாம் வாசிக்கின்றோம். எனவே நீங்கள் இருவரும் குடும்ப ஜெபத்தை தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் விடாமல் வைத்துக் கொள்ளுங்கள். அதை நான் இன்றைக்கு பார்த்தேன். எப்பொழுதுமே நாம் திருமணத்திற்கு செல்லுகிற போது எல்லாரும் வந்துடுவோம், பொண்ணு மாப்பிள்ளை தான் கடைசியாக வருவாங்க. இன்றைக்கு வந்ததற்கு பிறகு இங்கே முதலாவதாகவே மாப்பிள்ளை ரெடியா இருந்தாரு, பெண்ணும் முன்னாடியே வந்துட்டாங்க. அதனால கடவுளை முன்னிறுத்துகிற அந்த பண்பு மிக அருமையான பண்பு. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இதை கடைசி வரை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கை எத்தனை சவால்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் உங்களை வழிநடத்தி செல்வார். எனவே இறைவனுடைய முன்னிலையிலே நீங்கள் இருவரும் ஒன்றாக ஒருவர் மற்றவருக்காக வாழ்வதற்காக சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றீர்கள். நீங்கள் இருவரும் வழக்கம் போல எல்லோரும் சொல்லுவார்கள், மலரும் மனமும் போல நகமும் சதையும் போல வாழ வேண்டும் என்று. அப்படி நான் வாழ்த்து விரும்பவில்லை. ஏனென்றால் நகம் வளர்ந்தால் வெட்டிவிடலாம். மலர் என்பது நன்றாக இருக்கிற வரைக்கும் மனம் பறக்கும், அது கருகி போனால் மனம் வராது. ஆனால் பவுலடியார் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவும் திருச்சபையும் போல இருக்க வேண்டும். கிறிஸ்து இல்லாமல் திரு அவை இல்லை, திரு அவை கிறிஸ்துவை தலைமையாக கொண்டிருக்கிறது. எனவே என்றென்றைக்கும் நீங்கள் ஒருவர் மற்றவருக்காக வாழ்வதற்கும் கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ்ந்தால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். எனவே நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு விட்டு கொடுத்து இறைவனை மையப்படுத்தி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தொடங்க நாங்கள் அனைவரும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீங்கள் தொடர்ந்து இறைவனை மையப்படுத்தி வாழுங்கள்.